நெல்லை, குமரி, தென்காசி, தேனி ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கி தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளுக்கு பரவியுள்ளது. இதனிடையே மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள கோவை, நீலகிரி மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கன முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை, குமரி, தென்காசி, தேனி மாவட்டங்களில் இன்று மிக கனமழையும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழையும் பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று முதல் 4 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சதுரகிரி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்களில் உள்ள ஆறு மற்றும் அருவிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதித்து வனத்துறை உத்தரவிட்டுள்ளதால் அந்த பகுதிகள் வெறிச்சோடின. கன்னியாகுமரியில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் ஞாலம் பகுதியில் சுமார் 6000 வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா தாழாக்குடியில் மரம் விழுந்து சேதமடைந்த வீட்டையும் பார்வையிட்டார். இதனிடையே தொடர் மழையால் குமரி மாவட்ட அணைகளுக்கு நீர் வரத்து அதிகரித்துள்ளது. மோசமான வானிலை நிலவும் மலைப்பகுதிகளுக்கு ஜூன் 4ஆம் தேதி வரை சுற்றுலா பயணிகள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் எச்சரித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் அவலாஞ்சி, பந்தலூர், அப்பர் பவானி, பார்சன் வேலி, தேவாலா, ஓவேலி, நெல்லியம், முக்குர்த்தி, போர்த்திமண்ட் ஆகியவை தற்போது பாதுகாப்பற்ற பகுதிகள் என அவர் எச்சரித்திருக்கிறார். கோவையில் வால்பாறை, சோலையார் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் வலியுறுத்தியுள்ளார். கேரளா, கர்நாடகாவிலும் பாதுகாப்பற்ற மலைப்பகுதிகள் குறித்து தமது எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.